இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய ஜவுளித்துறை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இதன் மூலம் இந்திய பருத்தி விவசாயிகள் நஷ்டமடைவர் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் குற்றம் சாட்டினார். ராகுலின் குற்றச்சாட்டை மறுத்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமின்றி ஜவுளித்துறை சார்பில் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் அதனால் நம் ஜவுளி உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், விவசாயிகளுக்கு ஏற்படும் பலன் குறித்து விளக்கமளித்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு பொருளாதாரம், வர்த்தகம் பற்றிய அடிப்படை புரிதலே இல்லை. எவ்வித அடிப்படை ஆதாரமும் இன்றி விவசாயிகளை அச்சுறுத்தும் வகையிலும் தொழில்துறையினர் மிரட்சிக்கு ஆளாக்கும் வகையிலும் பேசி வருகிறார். அமெரிக்காவில் இருந்து பருத்தி, நூல் இழைகள் இறக்குமதி செய்தால் இந்திய பருத்தி விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுவர் என்கிறார். அமெரிக்காவில் விளையும் மொத்த பருத்தியும் சேர்த்தால் கூட இந்தியாவின் தேவையில் 10% கூட பூர்த்தி செய்ய முடியாது. நம் தேவை மற்றும் இங்குள்ள விளைச்சல் அவ்வளவு அதிகம். அமெரிக்காவிடம் பருத்தி வாங்கி அதில் ஆடை செய்து ஏற்றுமதி செய்யும் வங்கதேசத்திற்கு முழு வரி சலுகை அளிக்கப்படுகிறது. நாமும் அமெரிக்காவிடம் பருத்தி வாங்கி அதில் ஆடை தயாரித்து ஏற்றுமதி செய்தால் நமக்கும் அதே வரிச்சலுகை கிடைக்கும். வங்கதேசம் நம்மிடமிருந்து ஆண்டுக்கு $2.7 பில்லியன் மதிப்பிலான பருத்தியை இறக்குமதி செய்கிறது. அது இனியும் தொடரத்தான் செய்யும். ஏனென்றால் அமெரிக்காவில் விளையும் பருத்தியின் அளவு மிக குறைவே. இதுவும் ராகுலுக்கு தெரியும். இதனால் பருத்தி உற்பத்தி, ஜவுளித்துறை ஏற்றுமதி அதிகரிக்குமே தவிர நம் விவசாயிகள், தொழில்துறையினருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தற்போதைய சூழலில் இந்தியா 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி ஏற்றுமதி செய்கிறது. மிக விரைவில் இது இரட்டிப்பாக உள்ளது. பல்வேறு நாடுகளுடன் நாம் செய்துள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய ஜவுளி ஏற்றுமதிக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தை திறக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படை புரிதல் கூட ராகுலுக்கு இல்லை. தற்பொழுதெல்லாம் அரசியலில் அப்படியே வந்து விடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு பொருளாதாரம் பற்றிய அடிப்படை புரிதல் கூட இருப்பதில்லை. அப்படித்தான் பொருளாதாரம், வர்த்தகம் பற்றிய அடிப்படையே புரியாத ராகுலை எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் கட்சி எப்படி தேர்ந்தெடுத்தது என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. தவறான தகவல்களை பரப்புவது, பொய்களை அவிழ்த்து விடுவது, அவ்வப்போது ஏதாவது ட்வீட் செய்வது தவிர ராகுல் வேறு எதையும் செய்வதில்லை. உண்மையிலிருந்து அவர் பல ஆயிரம் மைல் தொலைவில் உள்ளார். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது என பியூஷ் கோயல் கூறினார். पूरा अमेरिका का जितना कॉटन है वो सब कॉटन भी देख लें तो भारत का 10% भी जो रिक्वायरमेंट है, जो ज़रूरत है, उसको पूरा नहीं कर पाएगा. तो मैं आज तक ये समझ नहीं पाया हूँ कि राहुल गांधी जी को इतने नासमझ व्यक्ति को लीडर ऑफ ऑपोजिशन कैसे बनाया गया. कैसे कांग्रेस पार्टी इस बात को नहीं समझ पा रही है कि एक ऐसा व्यक्ति जिसको ना अर्थव्यवस्था की समझ, सिर्फ झूठ और फरेब के अलावा और वक्तव्य ट्वीट करने के अलावा उनके पास कुछ बताने के लिए है नहीं. सच्चाई से हजारों मील दूर रहते हैं.